ஸ்ரீ ஞான ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. அன்பு எனும் அருளினால் நிறைந்திருக்கும் மானுட ஆன்மாக்கள் சுயத்தினை உணர்ந்தால் மாத்திரமே ஞானமும் மிகுந்திடும். சத்திய யுகம் தோன்றி வளர்ச்சியடைய வேண்டும் எனில் மானுட ஆன்மாக்கள் ஞானத்தினால் முதிர்ச்சி அடைதல் வேண்டும். அனைத்து உயிர்களிலும் இறைவனை காண்பதே உயரிய ஞானமாகும். காணும் இறைவனை பணிந்து போற்றுவது அதி உத்தம ஞானமாகும். கலியின் எல்லையில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு ஞானத்தின் மார்க்கம் தெளிவுற அமைய வேண்டும் எனில் தன்னை உணர்தலே அவசியமாகும். ஏனெனில் தனது ஆன்மா மற்றும் உயிர் குறித்தும் அதன் தேவைகள் மற்றும் இயக்கங்கள் குறித்தும் அறிய இயலாத மனிதர்களால் இப்பிரபஞ்சத்திலும் அதன் அங்கமாகிய இப்பூமி கிரகத்தினிலும் நிகழ்கின்ற பெரும் மாற்றங்களை உணர்ந்துவிட இயலாது. உதித்திட்ட சத்திய யுகத்தின் அடிப்படை செயல்பாடுகள் என்பது மானுடர்களுக்கு அன்பினை புகட்டி ஞானத்தினை அருள்வதாகும். சத்குருவாய் உருமாறி மானுட ஆன்மாக்களை விழிப்புறச் செய்து விடுவிக்கும் மாபெரும் பணியேற்றுள்ள அகத்திய மகரிஷிகள் முதன்மையாய் ஆற்றிய அதி உத்தம செயல் என்பதே ஆத்மலிங்க வழிபாடுகளாகும். 12 குழுக்களாய் பிரிக்கப்பட்ட மானுட ஆன்மாக்கள் அதி உன்னத ஆற்றல்களை உள்ளடக்கிய ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜித்து நிறைவு செய்திடும் தருணம் கலியானது பல்வேறு ரூபங்களில் அழிக்கப்படும். அன்பு பெருகி கருணை எனும் வாயிலும் திறவு கொண்டிட உன்னத மார்க்கங்கள் உருவாகும். அன்பு நிறைந்த மானுடர்களே, சத்தியம் உணர்ந்திடுங்கள். 9வது குழுவாய் இணைந்து ஆத்மலிங்கங்களை பூஜிக்கும் நிலை என்பதே கலியினை பூரணமாக நிறைவு செய்திடும் நிலையாகும். இத்தருணத்தில் ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜிக்கும் அன்பு மானுடர்கள் பெரும் பாக்கியம் புரிந்தவர்களாவர். கலியினை நிறைவு செய்திட பெரும் வீரமும் தைரியமும் ஆற்றலும் அவசியமாகும். அதன் பொருட்டே ஞான ஆஞ்சநேயராகிய யாம் 9ஆம் குழு ஆன்மாக்களை காத்து ஆற்றல்களையும் பொழிகின்றோம். ஒரு மண்டல காலம் பூஜிக்கும் நிலையில் அகத்தியரின் ஆன்ம ரூபங்களை இணைத்து பிணைத்து பூஜிப்பவர்கள் யாவரும் சரிபாதி தருணத்திலேயே பெரும் மாற்றங்களை உணர்ந்திடுவர். 24 தினங்கள் பூஜித்து நிறைவு செய்திடும் தருணத்தில் ஓர் உன்னத ஒளியாற்றல் இப்பூமியினை நிறைப்பதனை அனைவருமே உணர்வர். 9ஆம் குழு நிறைவடையும் தருணம் உன்னத நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும். 9 குழுவினருக்குமே குருதியானது மேலேற்றம் கண்டு 10ஆம் வட்டம் எனும் ஞான அணுக்களை உள்மூளையில் தீண்டிடும். உணர்வோர் உத்தம நிலைகளை எய்திடுவர். 10ஆம் குழுவாக இணைந்து தங்களது ஆன்ம ரூபத்தினை லிங்க ரூபத்தினில் ஏற்று பூஜிக்க முற்படுபவர்கள் யாவருமே தேவர் குலத்து ஆன்மாக்களாவர். ஏனெனில் 9 குழு என்பது கலியினிலிருந்து விடுபடவே உதவியது. 10ஆம் குழுவாய் இணைபவர்கள் முழுமையான சத்தியயுகவாசிகளாய் எளிதாய் மலர்ந்திடுவர். கருணை எனும் 2ஆம் சத்தியயுக வாயிலினை திறவு கொண்டிட தெய்வங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ குல ஆன்மாக்களே 10, 11 மற்றும் 12ஆம் குழுக்களாய் இணைந்து ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்கும் மானுட ஆன்மாக்கள் என்று அனைவரும் உணர வேண்டும். ஆதி விளக்கு எனும் அதி உன்னத இல்லத்தில் 12 தெய்வங்களும் குடிகொள்ளத் துவங்குவதும் உருவாகும்
மேலும் ஆதி விளக்கு என்பது இப்பூமியினில் பரவி செயல் புரியவும் வழிவகை உதித்திடும். கலியுகத்திலிருந்து சத்தியயுகத்திற்கு மானுட ஆன்மாக்கள் விரைந்து பயணித்திட யாம் ஓர் தனித்த பாலத்தினை உருவாக்கிய செயல் புரிகின்றோம். இதன் மூலம் மானுடர்களின் சிரசினிலே குருதி என்பது ஞான அணுக்களை தீண்டி மேலும் உயர்ந்து உயிரின் கூட்டினையும் நிறைக்க துவங்கிவிடும். உயிரின் கூடு எனும் பீனியல் சுரபி வரை குருதி பாய்ந்து நின்றால் மனிதர்கள் யாவருமே மனம் ஒடுங்கி உயிர் ஒடுங்கி ஞானம் மிகுந்து ஆன்ம லயத்தினில் இயங்கிடுவர். அன்பு நிறை மானுடர்களே, ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜித்த அனைத்து அன்பு சீடர்களும் தீவிரமாய் பிரார்த்தனைகள் புரிய கடவது. 9ஆம் குழுவினர் பூஜித்து நிறைவு செய்திடவும் 10ஆம் குழுவினர் வீரியமாய் பூஜிப்பதற்கும் உன்னத ஆற்றல்களை வழங்கும்படி இப்பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை புரிந்திடுங்கள். உதிக்க உள்ள 3 குழுவினரும் அதிக அளவினில் பூஜிக்க துவங்கினால் சத்தியயுகத்தின் 2ஆம் வாயிலும் திறவு கொண்டுவிடும். 108 எனும் எண்ணிக்கையினை கடந்து அதிக அளவினில் மானுடர்கள் ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜைகளையும் ஏற்பதன் மூலம் கலியானது முற்றிலுமாக வீரியம் இழக்கும். அனைவரும் சத்தியம் உணர்ந்து விடுதலையினை ஏற்க முன் வருவர். சத்தியயுகத்தின் உன்னத ஆற்றல்கள் பெருகிடும். யாம் இத்தருணத்தில் வீரிய ஆற்றல்களை பொழிந்து கலியினை புறம் நீக்கியும் சத்தியத்தினை வீரியம் அடையச் செய்திடும் செயல்களையும் தீவிரமாய் ஏற்றுள்ளோம். அனைவரும் உணர வேண்டிய சத்தியம் என்பது யாதெனில், தீவிர தியானங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை ஏற்று ஆத்மலிங்க பூஜைகள் வீரியமாகவும் விரைவாகவும் அதிக ஆற்றலுடனும் நிறைவுற வேண்டும் என்றும், அதிக எண்ணிக்கையில் மானுட ஆன்மாக்கள் ஆத்மலிங்க ரூப பூஜைகளை ஏற்று பலனடைய வேண்டும் என்றும் 12 தெய்வங்களையுமே வழிபடல் வேண்டும். சத்தியயுகம் பூரணமாய் மலர்வதற்கு 2ஆம் வாயில் திறவு கொள்ள வேண்டியது அவசியமாகும். அனைவரும் கூடி நின்று முன் விடியலில் தீவிரமாய் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து மானுடர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்றும் ஆத்மலிங்க ரூப வழிபாடுகள் தீவிரம் அடைய வேண்டும் என்றும் உணர்ந்து பிரார்த்தியுங்கள். எளிதினில் கிட்டாத பாக்கிய நிலைகள் விரைவினில் எல்லையினை எய்திவிடும். ஆத்மலிங்க ரூபங்கள் மீண்டும் அகத்தியரால் ஏற்கப்பட்டு விண்ணேறிவிடும் எனில் ஆற்றல்களை பெருக்கி அனைவருமே பலன் பெற வேண்டும். ஞான ஆஞ்சநேயராகிய யாம் வீரம் மற்றும் தைரியத்தினை அருளி கலியினை போராட்டமின்றியே வீழ்த்திட அனைவருக்கும் அருள் புரிவோம். குரு பக்தி மற்றும் சரணாகதம் என்பது உயர்ந்தோங்கினால் நன்மைகள் பெருகிடும். அன்பு எனும் ஆற்றலே கருணையாக மலரட்டும். ஆதி விளக்கு தனது பணிகளை விரித்தாளட்டும். ஆத்மலிங்க பூஜைகள் ஒடுங்கி ஆதி விளக்கு விரிந்து செயல் புரிந்திட அனைவருமே பிரார்த்தனை புரியுங்கள். யாமும் பூரண ஆசிகளை பொழிகின்றோம்.